வணக்கம் நேயர்களே. இன்று 29ஆம் திகதி மார்ச் மாதம் 2016ஆம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை. நாளேடுகளில் நமது பார்வையூடாக சந்திக்கின்றோம். இன்றைய தினமும் இலங்கையில் வெளியாகியுள்ள பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பார்க்கவுள்ளோம். வீரகேசரியின் பிரதான செய்தியானது மின்வெட்டு அறிவிப்பால் மக்கள் மத்தியில் குழப்பம், மின்சார சபையின் அறிவிப்பினை நிராகரித்தார் அமைச்சர் சியம்பலா பிட்டிய என்ற செய்தி வெளியாகியுள்ளது. நாடளாவிய ரீதியில் நேற்று நள்ளிரவு முதல் அமுலுக்கு வரும் வகையில் மின்துண்டிப்பு அமுல்படுத்தப்படும் என இலங்கை மின்சார சபையினால் அறிவிக்கப்பட்ட நிலையில் அதனை சில மணி நேரங்களில் மின்வலு மற்றும் புதுப்பிக்கத்தக்க அமைச்சு நிராகரித்தது. இதனால் நேற்று மாலை நாட்டு மக்களிடையே குழப்பகரமான நிலை ஏற்பட்டது. மின்வெட்டு அமுலாகுமா அமுலுக்கு வராதா என்ற கேள்விகளுடன் மக்கள் குழப்பத்துடன் காணப்பட்டனர் என இந்த செய்தி வெளியாகியுள்ளது. வீரகேசரியின் இன்னுமொரு செய்தியாக பிரதேசத்தை விட்டு வெளியேறியவர்கள் தொடர்பிலும் விசாரணை நடத்துங்கள், வித்தியா வழக்கில் ஊர்காவல்துறை நீதிவான் நீதிமன்ற நீதிபதி உத்தரவு என்ற செய்தி வெளியாகியுள்ளது. வீரகேசரியின் மலையக செய்திகள் பக்கத்தில் அரசாங்கத்தில் எமக்கு இருக்கும் செல்வாக்கை பயன்படுத்தி 2500 ரூபாவை பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுத்துள்ளோம். ஏப்ரல் மாத சம்பளத்துடன் கிடைக்க உள்ளது. அமைச்சர் திகாம்பரம் தெரிவிப்பு என்ற செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அடுத்து வீரகேசரியின் ஆசிரியர் தலையங்கம் நம்பிக்கையை வீணடிக்காத செயல்பாடுகள் அவசியமாகும் என்று வெளியாகியுள்ளது. நாட்டில் ஒரு தீர்க்கமான அரசியல் சூழ்நிலை ஏற்பட்டுள்ள நிலையில் இனப்பிரச்சினைக்கான தீர்வை காண்பதற்கு எவ்வாறான வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்பது தொடர்பில் ஆராயப்பட்டு வருகின்ற சூழலில் இந்த பிரச்சினைக்கு யதார்த்தமான தீர்வொன்றை காண்பதற்கான அவசியத்தை ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன மீண்டும் ஒருமுறை வலியுறுத்தி கூறியிருக்கின்றார். அதாவது தேசிய பிரச்சினைக்கு தீர்வு காண்பது அவசியம் என்பதையும் அதனை தவிர்த்து விட்டால் எதிர்காலத்தில் மீண்டும் ஒரு போராட்டம் வெடித்துவிடும் என்ற அச்சத்தையும் ஜனாதிபதி வெளிப்படுத்தி. இவ்வாறான சூழ்நிலையில் விரைவில் நியாயமான தீர்வொன்று முன்னெடுக்கப்படலாம் என்ற நம்பிக்கை அனைவர் மத்தியிலும் காணப்படுகின்றது. அந்த நம்பிக்கையை வீணடித்து விடாமல் விரைவில் நாட்டின் வளமான எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சகலரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தீர்வு திட்டத்தை முன்வைக்குமாறு இந்த ஆசிரியர் தலையங்கம் வெளியாகியுள்ளது. தினக்குரலின் பிரதான செய்தியானது காணாமல் போனோர் விசாரணை, அதிகாரிகள் மக்களிடையே மொழி குழப்பம் என்று வெளியாகியுள்ளது. காணாமல் போனோரை கண்டறியும் ஜனாதிபதி ஆணைக்குழுவினுடைய விசாரணைகள் கடந்த 3 நாட்களாக முல்லைத்தீவு மாவட்ட செயலகத்தில் ஆணைக்குழுவின் தலைவர் மேக்ஸ்வெல் பரணகம தலைமையில் இடம்பெற்று முடிவடைந்த நிலையில் நேற்று திங்கட்கிழமை மன்னாரில் ஆரம்பமாகின. கடந்த 3 நாட்களாக காணாமல் போனவர்களின் உறவினர்களிடம் நடந்த விசாரணையில் ஆணைக்குழுவின் தலைவர் மேக்ஸ்வெல் பரணகம மிகவும் நடுநிலையாக நடந்த சம்பவங்களை உண்மையாக மக்கள் கூறும் வகையில் செயல்பட்டார். ஆனாலும் ஆணைக்குழுவின் தலைவர் உட்பட 4 திசைகளில் இருந்த அதிகாரிகளுக்கும் தமிழ் மொழி தெரியாது, பெரும்பாலான மக்களுக்கு சிங்களம் தெரியாது. இவ்வாறான சூழ்நிலையில் அங்கு மொழி குழப்பம் ஏற்பட்டதாக இந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. தினக்குரலின் மற்றொரு செய்தியாக கைதுக்கு தடை கோரும் பஷிலின் மனுவை ஏற்க உயர்நீதிமன்றம் மறுப்பு என்ற செய்தி வெளியாகியுள்ளது. தன்னை கைது செய்வதை தடை செய்யும் உத்தரவொன்றை பிறப்பிக்குமாறு கோரி முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்ஷ தாக்கல் செய்துள்ள அடிப்படை உரிமை மீறல் மனு மீது உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்காமல் ஒத்திவைத்துள்ளதாக இந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. தினக்குரலின் ஆசிரியர் தலையங்கம் நீர் முகாமைத்துவம் என்று வெளியாகியுள்ளது. நாட்டில் ஏற்பட்டிருக்கும் கடும் உஷ்ணமான காலநிலையால் நீர் விநியோக துண்டிப்பை தவிர்த்துக் கொள்வதற்காக நீர் சிக்கனத்தை கடைபிடிக்குமாறு தேசிய நீர் வழங்கல் வடிகால் சபை அறிவுறுத்தி இருக்கின்றது. கடும் வறட்சி அல்லது கடும் மழையால் அடிக்கடி பெரும் பாதிப்புகளை நாடு எதிர்நோக்கி வரும் நிலையில் நீர் முகாமைத்துவம் தொடர்பாக அதிகளவு கவனம் செலுத்த வேண்டிய அவசிய தேவைப்பாடு காணப்படுவதாக தோன்றுகின்றது. இந்நிலையில் நீரை, குறிப்பாக குடிநீரை சிக்கனமாக பயன்படுத்த உள்ளடங்கலாக நீர் முகாமைத்துவம் தொடர்பான பொறுப்புணர்வை மக்கள் மத்தியில், குறிப்பாக இளம் சமுதாயத்தினரிடத்தில் விருத்தி செய்வது அவசியமானதாக தோன்றுகின்றது என்று இந்த ஆசிரியர் தலையங்கம் வெளியாகியுள்ளது. அடுத்து சுடரொளியின் பிரதான செய்தி எங்கே எங்கள் உறவுகள் உடன் மீட்டு தாருங்கள், மன்னாரில் ஆணைக்குழு முன் கதறல் என்று வெளியாகியுள்ளது. ராணுவத்திடம் சரணடைந்த பின்னர், ராணுவத்தினரால் கைது செய்யப்பட்ட பின்னர், வெள்ளை வேன்களில் கடத்தப்பட்ட பின்னர் காணாமல் ஆக்கப்பட்ட எங்கள் உறவுகள் எங்கே, அவர்களை உடன் மீட்டு தாருங்கள் என்று மன்னாரில் நேற்று காணாமல் போனோரை கண்டறியும் ஜனாதிபதி ஆணைக்குழு முன்னிலையில் கதறி அழுதனர் காணாமல் போனோரின் உறவுகள் என்று இந்த செய்தி வெளியாகியுள்ளது.
2 வாரங்களில் 8 அதிதீவிர பாதாள உலக கேடிகள் கொழும்பில் கைது, மேலும் இறுகுகிறது அரசின் பிடி என்ற செய்தியும் இன்றைய சுடரொளியின் முதல் பக்கத்தில் வெளியாகியுள்ளது. நாட்டில் பாதாள உலக கோஷ்டியினரின் வெறியாட்டம் மீண்டும் தலைவிரித்தாட ஆரம்பித்துள்ள நிலையில் கொழும்பு நகரிலும் அதன் அயற் பிரதேசங்களிலும் இயங்கி வந்த அதிதீவிர பாதாள கும்பல்களை சேர்ந்த 8 பேர் கடந்த 2 வாரங்களில் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்று போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளதாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. சுடரொளியின் ஆசிரியர் தலையங்கம் ஊடகவியலாளர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றுவாரா அமைச்சர் கஜந்த என்று கேள்விக்குறியுடன் வெளியாகியுள்ளது. ஆளும் தரப்பு ஹொரடாவும் ஊடகத்துறை மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்களுக்கான அமைச்சருமான கஜந்த கருணாதிலக, ஊடக பிரிவு அமைச்சர் கரு பரணகம மற்றும் சுமார் 100 தென்னிலங்கை ஊடகவியலாளர்கள் புடைசூழ வடக்குக்கு கடந்த சனிக்கிழமை 3 நாள் பயணம் மேற்கொண்டு அங்கு பல்வேறு தரப்பினரையும் சந்தித்து கடந்த கால நிலவரங்கள் குறித்து ஆராய்ந்துள்ளார். இதன்போது கடந்த காலத்தில் ஊடகவியலாளர்கள் மீதான தாக்குதல்கள், படுகொலைகள், ஊடக நிறுவனங்கள் மீதான வன் செயல்கள் ஆகியவை தொடர்பான விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும், சூத்திரதாரிகள் கண்டுபிடிக்கப்பட்டு அவர்களை சட்டத்தின் முன் நிறுத்தி தண்டிக்க வேண்டும் என்று வடக்கு ஊடகவியலாளர்கள் அமைச்சரை கேட்டிருந்தனர். அமைச்சர் கொழும்பு திரும்பியதன் பின்னர் இது தொடர்பாக நல்ல முடிவொன்றை அறிவிப்பார் என்று எதிர்பார்க்கலாமா என்று கேள்விக்குறியுடன் இந்த ஆசிரியர் தலையங்கம் வெளியாகியுள்ளது. அடுத்து உதயனின் பிரதான செய்தியானது தமிழில் பிரித்தோதி வடக்கில் வெசாக், நல்லிணக்கத்துக்கு இதுவே வழி என்கிறார் வடக்கு ஆளுநர், தெற்கு மக்களை கூட்டி வந்து கொண்டாட்டத்துக்கும் ஏற்பாடு என்று வெளியாகியுள்ளது. தென்பகுதி மக்களை அழைத்து வந்து தமிழில் பௌத்த உபதேசங்களை ஓதி வெசாக் கொண்டாட்டத்தை வடக்கில் அனுஷ்டிப்பதன் ஊடாக நல்லிணக்கத்தை ஏற்படுத்த முடியும், அதற்குரிய ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக வடக்கு மாகாண ஆளுநர் ரெஜினோட் ஹூரே தெரிவித்துள்ளதாக இந்த செய்தி வெளியாகியுள்ளது. வலம்புரியின் பிரதான செய்தியானது 67 அடி உயர புத்தர் சிலை நைனாதீவில் நிறுவப்படும், உறுதிப்படுத்தினார் வடக்கு ஆளுநர் குரே என்று வெளியாகியுள்ளது. கரையோர பாதுகாப்பு திணைக்களத்தின் அனுமதி கிடைக்க பெற்றதும் நைனாதீவில் 67 அடி உயர பிரம்மாண்டமான புத்தர் சிலை அமைக்கும் பணி ஆரம்பிக்கப்படும் என வடமாகாண ஆளுநர் ரெஜினோட் குரே தெரிவித்துள்ளதாக இந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அடுத்து ஆங்கில நாளேடான டெய்லி மிரர் நாளேட்டின் பிரதான செய்தியானது அடுத்த மாதம் சீனாவுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொள்ள உள்ள பிரதமர் ரணில் விக்ரமசிங்க ஹம்பாந்தோட்ட துறைமுகம் மற்றும் மாத்தளை சர்வதேச விமான நிலையம் உள்ளிட்ட அபிவிருத்தி வேலை திட்டங்களுக்காக சீன அதிகாரிகளுடன் இருதரப்பு ஒப்பந்தங்களில் கைச்சாத்திடுவார் என எதிர்பார்ப்பதாக வெளியாகியுள்ளது. சிங்கள நாளேடான லங்காதீப நாளேட்டில் அம்பலாங்கொட மீன்பிடி துறைமுகத்தில் பட்டப்பகலில் படகு உரிமையாளர் ஒருவர் சுட்டுக் கொலை செய்யப்பட்டது தொடர்பான செய்தி வெளியாகியுள்ளது. அடுத்து இன்றைய பத்திரிகைகளில் வெளியாகியுள்ள இந்திய செய்திகள் பக்கத்தில் அகதிகள் பலவந்தமாக இலங்கைக்கு திருப்பி அனுப்பப்பட மாட்டார்கள், குடியுரிமை வழங்க விரைவில் நடவடிக்கை என்ற செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று உலக செய்திகள் பக்கத்தில் மூர்க்கமான வன்முறை மிக்க தீவிரவாதத்தை அன்பெனும் ஆயுதத்தின் துணையுடன் எதிர்த்து போராட வேண்டும், பாப்பரசர் பிரான்சிஸ் அழைப்பு என்ற செய்தி வெளியாகியுள்ளது. பாப்பரசர் பிரான்சிஸ் குடியேற்றவாசிகளுக்கு உதவ தவறுபவர்கள் தொடர்பில் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தினத்தையொட்டி ஆற்றிய தனது பாரம்பரிய உரையில் தீவிரவாதத்தை குருட்டுத்தனமான மூர்க்கமான வன்முறை ஒன்றாக குறிப்பிட்ட பாப்பரசர் அதற்கு எதிராக அன்பு எனும் ஆயுதத்தின் துணையுடன் போராட வேண்டும் என அழைப்பு விடுத்துள்ளார். இந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அடுத்து இன்றைய பத்திரிகைகளில் வெளியாகியுள்ள கேலி சித்திரங்கள் தொடர்பில் எமது பார்வையினை செலுத்தலாம். வீரகேசரியின் கேலி சித்திரம் உலக நாடுகளுடன் இலங்கை நட்புறவை பேணி வருவதாகவும் சர்வதேசத்தின் ஆதரவு இல்லாமல் சுயமாக இயங்க முடியாது எனவும் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அண்மையில் அரச ஊடகம் ஒன்றிற்கு தெரிவித்திருந்தார். இதனை சித்தரிப்பது போன்ற கேலி சித்திரம் இன்றைய வீரகேசரியில் வரையப்பட்டுள்ளது. இந்த கேலி சித்திரத்தில் சர்வதேசமே நம் கையில் என்று மைத்ரிபால சிறிசேன தெரிவிப்பது போன்று வரையப்பட்டுள்ளது. தினக்குரலின் கேலி சித்திரம் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் இலங்கையில் நாடு தழுவிய ரீதியில் மின்துண்டிப்பு ஏற்பட்டது. எனினும் ஓரிரு தினங்களில் தடையின்றி மின்சாரம் வழங்கப்பட்டது. இந்நிலையில் எதிர்வரும் சில தினங்களுக்கு 3 மணித்தியாலங்களுக்கு மின்தடை ஏற்படும் என்று மின்சார சபை நேற்று அறிவித்தது. இந்நிலையில் திடீர் மின்துண்டிப்பினால் மக்களின் கைகள் கால்கள் கட்டப்பட்டு அவர்களின் செயற்பாடுகள் ஸ்தம்பிதம் அடைகின்றது என்பதை சித்தரிப்பது போன்று இந்த கேலி சித்திரம் வரையப்பட்டுள்ளது. சுடரொளியின் கேலி சித்திரம்
இலங்கையில் இறுதிக்கட்ட யுத்தத்தின் போது இடம்பெற்றதாக கூறப்படும் மனித உரிமை மீறல்கள் மற்றும் போர் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் இலங்கையில் உள்ளக விசாரணைகள் இடம்பெற்று வரும் நிலையில் இந்த உள்ளக விசாரணையானது ஒரு கூரிய வாளின் வெறும் நிழல் போன்றே காணப்படுவதாக இந்த கேலி சித்திரம் சித்தரித்துள்ளது. இதுவரை இலங்கையிலிருந்து வெளியாகியுள்ள பத்திரிகைகள் மற்றும் பிராந்திய பத்திரிகைகளில் முக்கிய செய்திகளை பார்த்திருந்தோம். மீண்டும் ஒரு நாளேடுகளில் நமது பார்வையூடாக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.